வணக்கம். வெல்கம் டு ஒராக்கிள் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். குழந்தைகளோட உலகங்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான உலகம். அந்த உலகத்தில் அதுங்களுக்கு என்ன தேவை? நல்ல விளையாடணும், பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுங்களோட சுதந்திரத்தில் நம்ம தலையிடாமல் அந்த வயசுக்கு என்ன நம்ம கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும். அது மேலே நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அதாவது ஓவராக எதையுமே திணிக்கக்கூடாது. அப்படி தான் இங்கே ஒரு தந்தை அந்த ஒரு 6 வயது சிறுவனுக்கு அதாவது அந்த வயதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் அவன் ஓவர் வெயிட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண பெரியவங்க செய்கிற அளவுக்கு இந்த ட்ரெட்மில்லில் பண்ண வச்சு அதனால் அந்த பையன் இறந்து போயிருக்கான். இந்த சம்பவம் 2021 நடந்தது. இது ரொம்பவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 6 வயது சிறுவனுக்கு நடந்த இந்த கொடுமை தான் இப்போ பேசப்படுது. நியூ ஜெர்சியில் கோரே மிகாலியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவன், அவனுக்கு 6 வயது. அந்த பையன் இறந்து போயிட்டான். அவனுடைய இறப்பு சம்மந்தமாக அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்க. அவங்க அப்பா பேர் கிறிஸ்டோஃபர் கிரேகர். அவருக்கு ஒரு 31 வயது இருக்கும். ஏன் அவரை கைது செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிசிடிவி அது ஒரு எவிடன்ஸு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த பையன் ரொம்ப குண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜிம்மில் அவனை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜிம்மில் உள்ள ட்ரெட்மில்ல அதிகமான வேகத்தை வைக்கிறாரு. வேகத்தை வச்சு இதை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த பையனை சித்திரவதைப்படுத்துகிறாரு. சித்திரவதை என்ன சாதாரணமாக இல்லை. அதாவது பெரியவர்கள் இயங்கக்கூடிய அந்த தானியங்கி அந்த மிஷின், அது அந்த ட்ரெட்மில்லானது அந்த இவ்வளோ சின்ன பையனுக்கு எப்படி அது செய்ய முடியும் அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் அந்த ஸ்பீடை அதிகமாக வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறாரு. அவன் அவனால் முடியாது. அந்த அந்த பிஞ்சு கால்களால் அதை எப்படி அந்த ஸ்பீடை இது பண்ண முடியும்? அதனால் அவன் கீழே விழுறான். கீழே விழுந்தாலும் ஒரு 10 தடவை விழுறான். அவன் விழுந்தாலும் மறுபடியும் அவர் தூக்கி அவனுடைய சட்டையை பிடிச்சி தூக்கி அது மேலே நிற்க வைக்கிறாரு. அப்படியும் அந்த பையனால் அந்த வேகத்தை ஈடு கொடுக்க முடியாமல் கீழே விழுறான். விழுந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த வேகத்தை குறைச்சி அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ இந்த சிறுவனுடைய தாயார் அவங்க கூட இல்லை, பிரிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு இந்த கஸ்டடி வரும்போது இவனுடைய உடம்புல உள்ள காயங்களை பார்க்குறாங்க. இந்த காயங்கள்லாம் எப்படி ஆச்சு என்ன அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் சொல்ல மாட்டான். அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லலை, யார்கிட்ட அவங்க ஸ்கூல்லையும் யார்கிட்டையும் சொல்லலை. இது எப்படி ஆச்சு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் சொல்லலை. அதன் பிறகு இந்த சிறுவனுடைய நிலைமையை நினச்சி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாகி அவங்க சைல்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய கால் பண்ணுறாங்க. கால்ஸு, இமெயிலு எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவனுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. அவங்க அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுபடி அம்மா பையனை அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா கிட்டத்தட்ட 12 ப்ரூசஸ், காயங்கள் அவன் உடம்புல இருக்குது. அதாவது கன்னம், தோள்பட்டை, முதுகு, அந்த விழா எலும்பு, இன்னும் தாடை, எல்லா இடத்துலையும் காயம் ரொம்ப சிவியராக இருக்குது. கண்ணி போய் இருக்குது. இது 1 நாள் 2 நாள் நடந்திருக்க சம்பவம் மாதிரி தெரியல. இது பல நாட்கள் இந்த அப்யூஸ் நடந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ரூட்டலாக பல நாட்கள் இவனுடைய அப்பாவால் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த டாக்டர் கேட்டதுக்கு
அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நடந்த விஷயத்த. அது சொன்னதும் மறுநாள், அதாவது இந்த சம்பவம் நடந்து அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, இல்லை அவன் வந்து நான் கீழே படுக்க வச்சுருந்தேன் தரையில், அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு வந்து குமட்டல் மாதிரி இருந்தது, அதனால நான் தரையில் படுக்க வச்சுருந்தேன். அவன் தூங்கி எந்திரிச்சு வரும்போது அவன் வந்து தடுமாறி கீழே விழுந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரியல இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து அவர் மறைக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளே வந்து சிறுவன் வந்து இறந்து போயிடுறான். இந்த சிறுவன் இறந்து போனவும் இன்னும் சீரியஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அட்டாப்சி வந்து எடுத்து பார்த்ததில் இவன் வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாகவும் நிறையவே இவன் காயப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இது வந்து இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது அவனுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸு, லிவர், ஹார்ட் எல்லாமே வந்து நொறுங்கி போயிருக்கிறது தெரியுது. பல முறை அதிலிருந்து கீழே விழுந்தது அடிபட்டிருக்கு. உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்கு. இதயத்துக்கு போகிற வால்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் மூச்சு திணறலில் அவன் வந்து அவஸ்தைப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. ஸோ இதனால் இந்த பையன் வந்து இறந்து போயிருக்கான். இதை அறிந்ததும் உடனே அவனை வந்து இதுக்கு காரணமான இந்த சிறுவனுடைய அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி ட்ரையல் போயிட்டுருக்கு. எப்படியும் இவருக்கு வந்து கிறிஸ்டோஃபருக்கு அதாவது லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்னும் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரலை, ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. இப்படி அதாவது தன் மகன் வந்து உடம்பு இழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வயசு இல்லையா? இந்த வயசில் பார்க்குறதுக்கு அவன் ஒன்றும் அவ்வளவு குண்டாகவும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு நேரம்னு இருக்குது. இந்த குழந்தை பக்குவம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், இது பல பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. குழந்தைகளையும் பெரியவங்க மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த சிறுவனுக்கு வந்து சரியான உணவும் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த குண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமே வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க மனநிலையை வந்து பாதிக்கப்பட வைக்கிறாங்க. இதனால் அந்த சிறுவனை சாப்பிட்றத கூட வந்து தவிர்க்கும்படி ஆகுது. இன்னொன்று அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவனுக்கு வந்து சாப்பாடும் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாம் காரணம் அதாவது மொட்டு மலரும் போதே வந்து இந்த அளவுக்கு அது வந்து பிடுங்கி எறிகிற அளவுக்கு ஒரு 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 பாவமான ஒரு செயலை என்னென்ன சொல்கிறது. அதாவது நிறைய பேர் குழந்தைகளை வந்து ஒரு ஒரு ரோஜா, ஒரு மலர் மாதிரி பாதுகாக்கணும். இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் எவ்வளவுதான் விழிப்புணர்வு வந்தாலும், எவ்வளவுதான் நிறைய சம்பவங்கள் வந்து நினைவு கூறினாலும், இது மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.